ரஷ்யர்கள் நேற்று ஒரு பெரிய அதிர்ச்சியை உலகத்துக்கு கொடுக்குறாங்க. ஒரு நியூக்ளியர் பவர்டு குரூஸ் மிசைல், அன்லிமிட்டெட் ரேஞ்சு, உலகத்தில் எவ்வளோ தூரம் வேணாலும் ட்ராவல் பண்ண முடியும்பா அப்படின்னு சொல்லி ஒரு ஏவுகணையை சோதிச்சு பார்த்ததா புட்டின் அவர்களுக்கு அந்த நாட்டோட விஞ்ஞானிகள் தலைமை ஒரு ரிப்போர்ட் ஒன்று கொடுக்குறாங்க. இந்த ரிப்போர்ட்டை புட்டின் அவர்களுமே பப்ளிக்காக வந்து சொல்கிறாரு, எங்ககிட்ட உலகத்திலே ரொம்ப அன்ஸ்டாப்பபிளான ஒரு வெப்பன் இருக்குது அப்படின்னு. ஸோ இன்னைக்கான காணொலியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அது எப்படி நியூக்ளியர் பவரை பயன்படுத்தி ஒரு க்ரூஸ் ஏவுகணையால் இயங்க முடியும் அப்படின்றது தான். நான் உங்கள் ஆகாஷ், தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். முதல் விஷயம், நியூக்ளியர் ப்ரொபல்ஷன் அப்படின்ற இந்த கான்செப்ட் ஒன்றும் புது கான்செப்ட்லாம் கிடையாது. 1950கள் 60கள்லேயே அமெரிக்கன்ஸ் இந்த ஏவுகணையை உருவாக்க முயற்சி பண்ணாங்க. ஆனால் அமெரிக்கன்ஸ் உருவாக்கணும்னு நினச்ச அந்த ஏவுகணைன்றது அந்த டைமில் ப்ராக்டிக்கலாக இல்லாத காரணத்தினால் இதை தூக்கி ஷெல்ஃபில் போடுறாங்க. இன்றைக்கி இருக்கிற தொழில்நுட்பங்களுக்கு இந்த ஏவுகணை மோர் ப்ராக்டிக்கலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ரஷ்யன்ஸ் இதை பல வருடங்களாக சோதிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்த குறிப்பிட்ட ஏவுகணையை சோதித்து பார்க்குறப்ப நிறையவே சோதனைகள் வேதனையில் போய் முடிஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய விஞ்ஞானிகள் இறந்து போயிருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, 2017 வருஷம் இந்த ஏவுகணையை சோதித்து பார்த்தப்ப இந்த ஏவுகணை கடலில் போய் விழுகுது. இது ஒரு பிளான்டு ட்ரெஜெக்டரி தான், கடலில் போய் விழுகிற மாதிரி. 2019 அந்த ஏவுகணையை ரிட்ரீவ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. ஏன் இத்தனை வருஷம் கேப் அப்படின்னா, இந்த ஏவுகணையில் இருக்கிறது ஒரு நியூக்ளியர் ரியாக்டர். இந்த ரியாக்டர் ஹை டெம்பரேச்சரில் ஹைலி ரேடியோ ஆக்டிவாக இருக்கும். இந்த ரேடியேஷனை கூல் பண்ணி, அந்த ரியாக்டரை கூல் பண்ணி அதற்கப்புறமா ஒரு சேஃபான லெவல் ரேடியேஷன் வெளியே வர்றப்ப அதை நம்ம ரெக்கவர் பண்ணோம்னா தான் உயிர் பாதிப்புன்றது இருக்காது. ரேடியேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோதான் சூட்டு போட்டு நீங்கள் எவ்வளோதான் ப்ரிப்பேர்டாக போனாலும் ஒரு அளவுக்கு மேலே ரேடியேஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் செத்துருவீங்க. அது நீங்கள் உங்களை காப்பாற்றிக்கவே முடியாது. ஷீல்டிங் வந்து அந்த அளவுக்கு பயங்கரமாக இருக்கணும். ஸோ ஒரு சூட்டில் வந்து ஷீல்டிங்கை நீங்கள் ஏற்றிக்கிட்டே போனீங்கன்னா கடைசியில் உங்களால் நகரவே முடியாது. அந்த லெவல் ஆஃப் ஷீல்டிங் இருந்தால் தான் ஒரு ஹை ரேடியோ ஆக்டிவ் என்வாயர்மெண்ட்டுக்குள்ளே நீங்கள் உள்ளே நுழைஞ்சிட்டு வெளியே உயிரோட வர முடியும். ஸோ அந்த கான்செப்டின் படி 2017 வருஷம் கடலுக்குள்ளே போன அந்த நியூக்ளியர் ரியாக்டர் 19 வருஷம் கூல் டவுன் ஆகி அதோட ரேடியோ ஆக்டிவ் லெவல்ஸ்லாம் கம்மியாக இருக்கும். இப்போ இந்த மிசைலை நம்ம ரிட்ரீவ் பண்ணி நமக்கு தேவையான டேட்டாஸை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சயின்டிஸ்ட் எல்லாரும் போயிருக்காங்க அந்த சைட்டுக்கு. அந்த ஏவுகணையை ரிட்ரீவும் பண்ணியிருக்காங்க. பண்ணதுக்கப்புறமா ஒரு ரேடியோ ஆக்டிவ் இன்சிடென்ட் நடந்திருக்கு. மேபி அந்த ரியாக்டர் வந்து போதுமான அளவுக்கு கூல் டவுன் ஆகாமல் இருந்திருக்கலாம். அதுலேருந்து வெளிப்பட்ட கதிர்வீச்சினால் 7 விஞ்ஞானிகள் 2019 வருஷம் இந்த ஏவுகணை ரிட்ரீவ் பண்ண போனவங்க இறந்து போயிருக்காங்க. இது மிகவும் முக்கியமான ஒன்று. இதை ரஷ்யன்ஸ் வந்து ஒத்துக்கிட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓப்பனாக ஒத்துக்கலை, பட் வந்து மறைமுகமாக ஒத்துக்கிட்டாங்க. எஸ், இந்த சயின்டிஸ்ட் வந்து இறந்தது உண்மை தான், பட் அந்த ரிட்ரீவ் பண்ண இன்சிடெண்ட்டில் வந்து இறந்தது 2 பேர். மேலும் அந்த இதர 5 பேர் அந்த கணக்கை வந்து எப்படி காமிச்சாங்க அப்படின்னா, நியூக்ளியர் ப்ரொபல்ஷன் லேபில் நடந்த ஒரு இன்சிடென்ட்னால லிக்விட்ஸை பயன்படுத்திகிட்டு இருந்தப்போ ஒரு எக்ஸ்ப்ளோஷன் நடந்திருக்கு. அந்த எக்ஸ்ப்ளோஷனில் ஒரு 5 சயின்டிஸ்ட் இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த ஈவெண்ட்டை வந்து டவுன் ப்ளே பண்ண ட்ரை பண்ணாங்க. அந்த ஒரு ஏவுகணைனால தான் 7 பேர் இறந்தாங்கன்றதை காட்டாமல் இது 2 வேறு இன்சிடெண்ட்டில் 7 பேர் இறந்துருக்காங்க அப்படின்ற மாதிரியான அஃபிஷியல் ரஷ்யன் ரிப்போர்ட்ஸ்ன்றது இருக்குது. பட் நார்வேயோட இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி என்ன சொன்னாங்க அப்படின்னா, இல்லைங்க, அந்த ஏவுகணை, அந்த குறிப்பிட்ட ஏவுகணை எடுக்க போனப்போ தான் இந்த 7 விஞ்ஞானிகள் இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்கன்னா, ரேடியோ ஆக்டிவ் லெவல்ஸ் அவ்வளோ தூரம் டிடெக்டபிளாக இருக்கும். உங்களுக்கு இந்த நியூக்ளியர் ரியாக்டர் செர்னோபிளில் வெடித்தப்ப ப்ரிப்பேர்ட்லேருந்து ஜெர்மனி வரைக்கும் ரியாக்ஷன் வந்து தெரிஞ்சிச்சு. ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்ஸ் பார்ட்டிகல்ஸ் ரிலீஸ் ஆகிறத ஜெர்மனியில் டிடெக்ட் பண்ணாங்க, ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் ஜெர்மனியில். அந்த லெவலுக்கு ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்ஸோட எஃபெக்ட் இருக்கும். அப்படின்றப்ப நார்வேயோட இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி வந்து கடலில் விழுந்த அந்த ஏவுகணையிலேருந்து அவங்களோட பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த இன்டெலிஜென்ஸ் சர்வேலன்ஸ் ஜோனுக்குள்ளே வர்றப்ப டிடெக்ட் பண்ணி ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்ஸ் இங்கே இருக்குது அப்படின்றத பார்த்து அந்த இன்சிடென்ட் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஏவுகணை வந்து சோதித்து பார்க்குறப்பயே நிறைய உயிர்களை வந்து பலி வாங்கியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஏவுகணை ஒரு நியூக்ளியர் ரியாக்டர் பயன்படுத்துதுன்ற காரணத்தினால் இதனால் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் 2 கான்செப்ட் இருக்குது. ரஷ்யன்ஸ் எந்த கான்செப்டை பயன்படுத்தியிருக்காங்கன்றதை பொறுத்து தான் சுற்றுச்சூழல் பாதிப்பு இருக்குமா இல்லையா அப்படின்றத நம்ம முடிவு பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த ஏவுகணை எப்படி வேலை செய்யுதுன்றதை பார்க்கணும். இது ஒரு ராம்ஜெட் ப்ரொபல்ஷன். ராம்ஜெட்டில் வந்து நம்ம மூக்கு பகுதியிலேருந்து காற்றை உள்ளே இழுத்து அந்த காற்றை ஹீட் பண்ணி எக்ஸாஸ்ட் வழியாக வெளியே அனுப்புகிறோம். அதனால் ஏற்படக்கூடிய ப்ரொபல்ஷனில் ஏவுகணை பறக்குது. இந்த காற்றை ஹீட் பண்ணுறதுக்கு நம்ம ஃபியூவலில் பயன்படுத்துவோம். அது எரிபொருள், சாலிடாக இருக்கலாம், லிக்விடாக இருக்கலாம். ஸோ அந்த எரிபொருளை பயன்படுத்தி ஹீட் பண்ணி நம்ம எக்ஸாஸ்ட் வழியாக வெளியே தள்ளுறோம். இந்த ராம்ஜெட் வேலை செய்யணும் அப்படின்னா உங்களுக்கு உள்ளே வர காற்று வந்து ஒரு சர்டன் ஸ்பீடில் வரணும். அது சூப்பர்சானிக் ஸ்பீட். சூப்பர்சானிக் ஸ்பீடில் உங்களுக்கு காற்று உள்ளே வந்தால் தான்
அது கரெக்டாக கம்ப்ரஸ் ஆகி அதோட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறமா ஏர் ஃபியூயல் மிக்சர் வந்து ப்ராப்பராக இருக்கும். 50:1 ரேஷியோவில் வந்து ஏர் ஃபியூயல் மிக்சர்ன்றது இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு ஹை பவரில் வந்து த்ரஸ்ட் நாசல் வழியாக கம்பஷன் நடந்து அந்த ஏவுகணை ஹை ஸ்பீடில் போகும். ஸோ ஒரு ராம்ஜெட் என்ஜின் வேலை செய்யணும் அப்படின்னா மினிமம் அது சூப்பர்சானிக் ஸ்பீட்லையாவது பறக்கணும். அப்படி பறந்தால் தான் அந்த ஏவுகணை வேலையே செய்யும். அண்ட் இந்த சூப்பர்சானிக் ஸ்பீடுக்கு அந்த ஏவுகணையை கொண்டு போகிறதுக்காண்டி தான் நம்ம ஒரு சாலிட் ராக்கெட் பூஸ்டரை வச்சுருப்போம். பிரம்மோஸ் ஏவுகணை வேலை செய்கிறது இப்படி தான். ஸோ பிரம்மோஸ் ஏவுகணையோட சாலிட் ராக்கெட் பூஸ்டர் சூப்பர்சானிக் ஸ்பீடுக்கு ஃபஸ்ட்டு அதை கொண்டு போகுது. கொண்டு போனதுக்கப்புறமா அந்த ராம்ஜெட் என்ஜின் வேலை செஞ்சு அதன் மூலமாக சஸ்டெயின்டு ஃப்ளைட்டை வந்து மார்க் 2லேருந்து மார்க் 6 வரைக்கும் அதால் அச்சீவ் பண்ண முடியுது. ஸோ ராம்ஜெட் என்ஜினோட எஃபிஷியண்ட்டான ஸ்பீடு என்ன அப்படின்னா மார்க் 2லேருந்து மார்க் 6 வரைக்கும் தான். இதை விட கம்மியாக போனாலும் அந்த எஃபிஷியன்சி இருக்காது, இதை விட அதிகமாக போனாலும் உங்களுக்கு எஃபிஷியன்சி இருக்காது. மார்க் 6க்கு மேலே போகணும் அப்படின்னா உங்களுக்கு ராம்ஜெட்லேருந்து ஸ்க்ராம்ஜெட் என்ஜின் தேவைப்படும். ஸ்க்ராம்ஜெட்டை கொண்டு வந்தே அதுக்கு தான் மார்க் 6க்கு மேலே கொண்டு போகிறதுக்காண்டி. ஸோ இதான் ஒர்க்கிங் பிரின்சிபல். இப்போது இந்த நியூக்ளியர் ப்ரொபல்ஷன் வந்து எப்படி வேலை செய்யுது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ராம்ஜெட் இருக்குது, நடுவில் வந்து அந்த ஏரை ஹீட் பண்ணுறதுக்கு ஃபியூயலை நீங்கள் பயன்படுத்துவீங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல நியூக்ளியர் ரியாக்டரை கொண்டு வந்து வைக்கிறாங்க. ஏன்னா நியூக்ளியர் ரியாக்டர் வந்து உங்களுக்கு உஷ்ணத்தை ப்ரொடியூஸ் பண்ணும், அதிக லெவலில் ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். எக்ஸாஸ்ட் கேஸ் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் நமக்கு கான்செப்ட் தெரியும். உள்ளே வர காற்று ஃபியூயலில் மிக்ஸ் ஆகி கம்பஷன் நடந்து எக்ஸ்ட்ரீம் ஹீட்டில் காற்று எக்ஸ்பேண்ட் ஆகிறதுனால தான் உங்களுக்கு த்ரஸ்ட்ன்றது கிடைக்கிது. ஸோ ஹீட்னால தான் உங்களுக்கு காற்றோட எக்ஸ்பேன்ஷன் நடந்து உங்களுக்கு த்ரஸ்ட்ன்றதே அந்த இடத்துல கிடைக்கிது. ஸோ அதே மாதிரி அந்த ஹீட்டை வந்து இந்த இடத்துல எதன் மூலமாக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா நியூக்ளியர் ரியாக்டர் மூலமாக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா தெரியும் ஃபிஷன் ரியாக்ஷனில் உங்களுக்கு அதிகப்படியான ஹீட்டு ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அந்த ஹீட்டை கரெக்டாக பயன்படுத்தினாங்க அப்படின்னா வெளியே வரக்கூடிய எக்ஸாஸ்ட் கேஸ்ன்றது நீங்கள் எரிபொருளை பயன்படுத்தி கம்பஷன் நடந்து அதனால் ஏற்படுத்தக்கூடிய த்ரஸ்ட்டை இந்த நியூக்ளியர் ரியாக்டர்லேருந்து வரக்கூடிய ஹீட்டே ஏற்படுத்தும். அந்த கான்செப்டை தான் இங்கே பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இதில் என்வாயர்மெண்ட்டுக்கு பாதிப்பு இருக்குமா இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னா இது வந்து க்ளோஸ்ட் லூப்பில் ஆப்ரேட் ஆகுதா இல்லை ஓப்பன் லூப்பில் ஆப்ரேட் ஆகுதான்றதை நம்ம பார்க்கணும். க்ளோஸ்ட் லூப்போட கான்செப்ட் என்ன அப்படின்னா நேரடியாக ரியாக்டர் மேலே உள்ள இன்டேக்லேருந்து வரக்கூடிய காற்று பட்டு ஹீட் ஆகி எக்ஸ்பேண்ட் ஆகி வெளியே போகாமல் ரியாக்டர்லேருந்து ஒரு ஹீட் எக்ஸ்சேஞ்சர் கொண்டு போய் அந்த ஹீட் எக்ஸ்சேஞ்சர் வந்து ரியாக்டரில் இருக்க ஹீட்டை எடுத்துகிட்டு வரும். ஹீட் எக்ஸ்சேஞ்சர் மேலே தான் காற்று பட்டு இந்த காற்று அந்த ஹீட் எக்ஸ்சேஞ்சரை கூல் பண்ணி அண்ட் அட் த சேம் டைம் ஹீட்டை அப்சார்ப் ஆன இந்த காற்று எக்ஸ்பேண்ட் ஆகி எக்ஸாஸ்ட் வழியாக வெளியே போகும். ஸோ கான்செப்ட் படி ஹீட் எக்ஸ்சேஞ்சர் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நியூக்ளியர் ரியாக்டருக்கு மேலே காற்று படவே படாது. அதனால் எக்ஸாஸ்ட் வழியாக வெளியே வரக்கூடிய காற்றுன்றது எந்த வகையிலையும் கண்டாமினேட்டடாக இருக்காது. ஆனால் ஓப்பன் லூப்டாக இருந்துச்சு அப்படின்னா டைரெக்டாக அந்த நியூக்ளியர் ரியாக்டர் மேலேயே இன்லெட் கேஸஸ் அப்படின்றது பட்டு அதன் மூலமாக எக்ஸ்பேண்ட் ஆகி அவுட்லெட்டில் வெளியே போகும். அப்போது இந்த நியூக்ளியர் ரியாக்டர் மேலே டைரெக்டாக அந்த காற்று படுறதுனால நியூக்ளியர் ரியாக்டர் டிஸ்இன்டெகிரேட் ஆகும். சில சமயங்களில் அது வந்து ஹீட் ஓவர் ஆகும் அப்படின்றப்ப சில சின்ன சின்ன சிப்பிங்ன்றது கண்டிப்பாக நடக்கும். இல்லை அப்படின்னா நம்ம சொல்ல முடியாது. ஸோ இந்த சின்ன சின்ன சிப்பிங்கு சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸுன்றது அந்த ரேடியோ ஆக்டிவ்லேருந்து அந்த ரியாக்டர்லேருந்து ரிலீஸ் ஆகிறப்ப எக்ஸாஸ்ட் கேஸ் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு மிசைலுக்கு வெளியே தள்ளும். அப்போ அந்த பார்ட்டிகல்ஸ் வெளியே போகிறதுனால வரக்கூடிய ரேடியேஷன்ன்றது என்வாயர்மெண்ட்டுக்கு பெரிய லெவலில் பாதிப்பை ஏற்படுத்தும். ஸோ க்ளோஸ்ட் லூப்போ ஓப்பன் லூப்பு இது ரெண்டில் ஓப்பன் லூப்பாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு என்வாயர்மெண்டல் பாதிப்புன்றது இருக்கும். இதை தாண்டி ஏவுகணை போய் விழுந்து நொறுங்குறப்ப கண்டிப்பான அளவுக்கு ரேடியேஷன் லெவல்ஸ் இருக்கும். ஆப்வியஸ்லி இது ஒரு நியூக்ளியர் க்ரூஸ் மிசைல், நியூக்ளியர் வாரட் எடுத்துகிட்டு போகுன்றப்ப அணு உண்டே வெடிக்குது, அதுலேருந்து வராத ரேடியேஷன் அந்த நியூக்ளியர் இன்ஜின்லேருந்து வரப்போகுது. பட் க்ளோஸ்ட் லூப்பாக இருந்துச்சு அப்படின்னா இந்த க்ரூஸ் ஏவுகணை பறக்கிறப்பயே இது ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்ஸை ரிலீஸ் பண்ணாது. ஓப்பன் லூப்பில் தான் பறக்கிறப்பயே அதோட ஃப்ளைட் பாத்தில் இருக்கக்கூடிய எல்லா கண்ட்ரிஸ் எல்லா சிட்டிஸ் மேலேயும் ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்ஸை அது ரிலீஸ் பண்ணும். அதனால தான் என்வாயர்மெண்டல் பாதிப்புகள் வரும். இப்போது ரஷ்யன்ஸ் மேட்டருக்கு வரும். ரஷ்யன்ஸ் இந்த டெவலப்மெண்டல் ப்ரோக்ராம் வந்து எப்படி அப்ரோச் பண்ணியிருக்காங்கன்றதை வச்சு பார்க்குறப்ப கண்டிப்பான முறையில் இது க்ளோஸ்டு லூப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஓப்பன் லூப்பாக தான் இருக்கும். ஏன் ஓப்பன் லூப்பாக இருக்கும்னா ஏன்னா அதான் ஈஸி. உங்களுக்கு ஒரு ஹீட் எக்ஸ்சேஞ்சரை வச்சோம் அப்படின்னா அது மிசைலை இன்னும் காம்ப்ளிகேட் பண்ணுது. டைமென்ஷன்ஸ் இருக்குது அண்ட் மிசைலோட பேலன்ஸ்ன்னு இருக்குது, ஏகப்பட்டது நம்ம காம்ப்ளிகேட்டடாக அதை கொண்டு போகிற மாதிரி இருக்கும் ஹீட் எக்ஸ்சேஞ்சரை வச்சோம் அப்படின்னா. ஆனால் ஓப்பன் லூப்பில் ஹீட் எக்ஸ்சேஞ்சர் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா வெறுமனே ரியாக்டரை சுற்றி கேஸை நம்ம கொண்டு போகிறோம், ஏரை கொண்டு போகிறோம், அவ்வளோதான்.
ஸோ ஓப்பன் லூப்பை தான் ரஷ்யன் சயின்டிஸ்ட் வந்து சூஸ் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா புட்டின் அவர்கள் அவங்களுக்கு போதுமான டைமை கொடுத்துருக்க மாட்டாங்க. ஏன்னா ரஷ்யன்ஸோட டெவலப்மெண்டல் ப்ராசஸை பற்றி நமக்கு தெரியும். பொலிட்டிக்கலாக ரொம்ப அலைண்டாக இருப்பாங்க. ஒவ்வொரு டெவலப்மெண்ட்டும் அவருக்கு பொலிட்டிக்கல் கெயினை கொடுக்குன்றப்ப சீக்கிரம் மிசைலை கூட அப்படின்னு தான் சயின்டிஸ்ட்டை ப்ரெஷர் பண்ணுவாங்களே தவிர, நீ இன்னும் டைம் எடுத்து க்ளோஸ் லூப்பில் டெவலப் பண்ண அப்படின்லாம் யாரும் சொல்ல போகிறதில்ல ரஷ்யாவில். ஸோ இது ஆப்வியஸாக ஒரு ஓப்பன் லூப்பில் இருக்க தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஏவுகணை பறக்கிறப்ப இதனால் வெளிப்படக்கூடிய என்வாயர்மெண்டல் சேலஞ்சஸ் அப்படின்றது எதிரிகளுக்கு மட்டுமே கிடையாது, ரஷ்யன்ஸுக்குமே தான். சைபீரியாவிலேருந்து டுவர்ட்ஸ் யூரோப் ஒரு மிசைல் லான்ச் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ரஷ்யன் டெரிட்டரியில் பாதியை கவர் பண்ணி தான் போகும். அப்படி கவர் பண்ணி போகிறப்பே கீழே உள்ள இடத்துங்களில் ரேடியோ ஆக்டிவ் கண்டாமினேஷன்ன்றது இருக்கும். ஆனால் அது ரொம்ப பெரிய லெவலில் இருக்காது. ஸ்டில் அந்த லோக்கல் பாப்புலேஷனில் ஏதாவது ஒரு வகையில் பாதிக்கிற அளவுக்கு கண்டிப்பான முறையில் இருக்கும். அதனால் கேன்சர் ரேட்ஸோ இல்லை வந்து ஏதாவது சின்ன சின்ன இல்னஸும் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடைசியாக இந்த குறிப்பிட்ட நியூக்ளியர் பவர்டு க்ரூஸ் மிசைல் வந்து ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை ஆக்சுவலாக இந்த டெக்னாலஜின்றது புதுசு. இந்த டெக்னாலஜியை எப்படி ரஷ்யன்ஸ் வந்து பயன்படுத்த போகிறாங்க, எப்படி யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றதுல தான் இந்த ஏவுகணையோட ஒர்த்தே இருக்குது. இந்த ஏவுகணையோட வேகம்ன்றது சப்சானிக் ஸ்பீடுன்னு சொல்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ராம்ஜெட் இன்ஜின் வந்து சூப்பர்சானிக் ஸ்பீடில் தான் ட்ராவல் பண்ண முடியும்னு கிடையாது. ஒரு நாசா பேப்பர் பப்ளிஷ் பண்ணதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதால் சப்சானிக் ஸ்பீட்லையுமே ட்ராவல் பண்ண முடியும், பட் அதனால் ஏற்படுத்தக்கூடிய எஃபிஷியன்சி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ ப்ரிஃபரபிளி இந்த ராம்ஜெட்டை யூஸ் பண்ணுறப்ப சூப்பர்சானிக் ஸ்பீடில் ட்ராவல் பண்ணால் தான் பெட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு நாசா பேப்பரை ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பேப்பரை வந்து நம்ம சைட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, ரஷ்யன்ஸ் சொல்லக்கூடிய கிளைம் வந்து சப்சானிக் ஸ்பீடில் ராம்ஜெட் என்ஜினை பயன்படுத்த முடியுமான்றது ஆமாம் தான், பண்ண முடியும். அப்படி பார்க்குறப்ப இந்த ஏவுகணையோட ஸ்பீடுன்றது ஒரு 1000 கிலோமீட்டர். இந்த ஏவுகணையை டிடெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம ரேடாரை தான் பயன்படுத்தணும்னு அவசியம் கிடையாது. ரேடியேஷன் டிடெக்ட் பண்ணக்கூடிய சென்சர்ஸை பயன்படுத்தினாலும் இந்த ஏவுகணை ஈஸியாக டிடெக்ட் பண்ணிடலாம். ஏன்னா இது ஓப்பன் லூப்பை பயன்படுத்துகிற காரணத்தினால் பெரிய ஒரு ரேடியேஷன் ட்ரையலை வந்து இது லீவ் பண்ண போகுது. அதனால் ஈஸியாக இதை நம்ம கண்டுபிடிச்சிட முடியும். அண்ட் இது 50லேருந்து 100 மீட்டர் உயரத்தில் கூட பறக்க முடியும். அப்படின்றப்ப இதை இன்டர்செப்ட் பண்ணுறதும் ரொம்ப சுலபம். ஷார்ட் ரேஞ்ச் ஆண்டவர் சிஸ்டம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இதை சுலபமாக இன்டர்செப்ட் பண்ணலாம். ஏன்னா 1000 கிலோமீட்டர் வேகத்தில் தாங்க பறக்குது, சப்சானிக் ஸ்பீடில் பறக்குது, அதுவும் 150 மீட்டரில் பறக்குது. ஸோ ஷார்ட் ரேஞ்ச் ஆண்டவர் சிஸ்டம்ஸால் இதை மிக சுலபமாக அழித்து விட முடியும். ஸோ ரஷ்யன்ஸ் வந்து இப்போ பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னா, ஒரு இல்லாத டெக்னாலஜியை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒரு மிசைலை டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் அதனால் இந்த மிசைல் வந்து ஒரு பெஸ்ட் மிசைல், இன்வின்சிபிள் மிசைல் அப்படின்லாம் நம்மளால் சொல்ல முடியாது. இன்னும் அதில் நிறைய டெவலப்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது. இதை ஒரு ஸ்டெல்த் மிசைலை மாற்றினாங்க அப்படின்னா மேபி எதிரிகளோட கண்ணில் படாமல் போக முடிஞ்சிச்சு இந்த ஏவுகணையால் அப்படின்னா இது ஒரு இன்வின்சிபிள் ஏவுகணையாக இருக்கும். மற்றபடி இது இப்போதைக்கு ஒரு லாங் ரேஞ்ச் க்ரூஸ் மிசைலாக இருக்குது. ஆல்ரெடி ரஷ்யன்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய 4500 கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்கிற ஒரு க்ரூஸ் மிசைலை இது ரீப்ளேஸ் பண்ணுது. கரண்ட்டாக ரஷ்யன்ஸ் டெஸ்ட் பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14000 கிலோமீட்டர். நான் இவ்வளோ தூரம் சொன்னதுலேருந்தே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். தியரட்டிக்கலி இந்த ஏவுகணை வந்து அந்த நியூக்ளியர் ரியாக்டர் வேலை செய்கிற வரைக்கும், அதோட ஹாஃப் லைஃப் இருக்கிற வரைக்கும் அன்லிமிட்டடாக பறக்கக்கூடியது. ஆனாலும் இந்த ஏவுகணையில் இருக்கக்கூடிய சில டிசைன் ஃப்ளாஸ், மெட்டீரியல்ஸ் என்ன பயன்படுத்தியிருக்காங்க, ரியாக்டர் வந்து சில சமயம் ஓவர் ஹீட் ஆகி போதுமான அளவுக்கு காற்று இல்லை அப்படின்னா மெல்ட் டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் நம்ம கருத்தில் கொண்டோம் அப்படின்னா தியரட்டிக்கலி இது அன்லிமிட்டடாக இருந்தாலும் இதுக்குன்னு ஒரு ரேஞ்ச் இருக்குது. ஆனால் ரஷ்யன்ஸ் ஆரம்பத்தில் டெஸ்ட் பண்ண ரேஞ்சு 14000 கிலோமீட்டர் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதுவே ரொம்ப அதிகம் தான். அதுவே வந்து இம்பாசிபிள் கன்வென்ஷனல் மெத்தடை நம்ம பயன்படுத்தணும்னா, அதாவது ஃபியூயல்ஸை பயன்படுத்தி ஒரு க்ரூஸ் மிசைலில் பவர் பண்ணோம் அப்படின்னா இவ்வளோ தூரம் நான் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ புதுசாக ஒரு விஷயத்தை உருவாக்கியிருக்காங்க, யார்கிட்டையுமே இல்லாத ஒன்றா இருக்குது. ஆனால் இதை வச்சு மிசைலில் வந்து எப்படி அவங்க புரட்சியை கொண்டு வர போகிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. அண்ட் இது போல நிறைய தகவலை தெரிந்து கொள்ள டிபி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லது இப்போ இருந்து நல்ல சமுதாயத்தை இருக்கும். நன்றி, வணக்கம்.